हाय सोंदंगले अस्सलामु अलैकुम நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியாக பிகினர்ஸ்க்காக வேண்டி டைலரிங் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நம்பர்ஸ் வைஸா நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னாக்க கத்திரிக்கோல் நம்ம எப்படி வந்துட்டு பயன்படுத்துறது அப்படின்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ பொதுவா டைலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அது கத்திரிக்கோல் வந்து எப்படிலாம் பயன்படுத்துவாங்க அப்படின்றதை நம்ம இதல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சோ நம்ம பிகினர்ஸா இருக்கறவங்க இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னு சொன்னாக்க நம்ம ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம் சோ இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்கலாம் சோ அதனால நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்துலயே கன பிரஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும் சோ நீங்க மிஸ் பண்ணாம இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து டைலரிங் வந்து கத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் இப்போ நம்ம கத்திரிக்கோல் எடுத்துக்கிறோம் சோ இப்போ இந்த கத்திரிக்கோலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க நம்ம சாதாரணமா எப்படி பிடிச்சி கட் பண்ணுவோம்ன்றதை பாத்துக்கலாம் இப்போ நார்மலா இது வந்து பேசிக்கான மெத்தட் தான் இந்த மாதிரி பிடிக்கிறது சோ இந்த மாதிரி தான் வந்து கத்திரிக்கோலை வந்து பிடிக்கணும் பிடிச்சி நம்ம கட் பண்ணனும் இது பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம சாதாரணமா இப்படி தான் கட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தப்பா பிடிப்பாங்க இந்த மாதிரிலாம் பிடிச்சிர கூடாது இந்த மாதிரி பிடிச்சிங்கனா நமக்கு ஒரு ஸ்ட்ரெngth கிடைக்காது கரெக்ட்டா நம்ம பிரஸ் பண்ணி கட் பண்ண முடியாது இதான் வந்து கரெக்ட்டான மெத்தட் நம்ம கத்திரிக்கோல் பிடிக்கிற மெத்தட் இப்போ நம்ம அடுத்த மெத்தட் பார்க்கலாம் இப்போ இந்த கத்திரிக்கோலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல பிடிக்கணும் இந்த மாதிரியும் பிடிச்சி நம்ம பழகிக்கணும் ஏன்னா டைலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்லயும் வந்து கத்திரிக்கோலை வந்து பிடிச்சி யூஸ் பண்ணுவாங்க சோ என்ன யூசேஜ் அப்படினு பார்த்தாக்கா அத பாருங்க இந்த மாதிரி நம்ம கையால வந்துட்டு ஒரு கட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சோ கட்டர் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படினு சொன்னாக்க நமக்கு நிறைய இடங்கள்ல இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா காஜா கட் பண்றீங்க அப்படினு சொன்னாக்க இந்த மெத்தட்ல நீங்க பிடிச்சிங்கனா தான் கத்திரிக்கோலை வந்துட்டு கரெக்ட்டா உங்களால கட் பண்ண முடியும் நீங்க சாதாரணமா பிடிச்சி கட் பண்ணீங்கனா சின்னது பெருசு கட் பண்ணிடுவீங்க கரெக்ட்டா வந்துட்டு எல்லா துணியும் கட் பண்ண முடியாது இந்த மாதிரி கட்டர் மெத்தட்ல நீங்க கட் பண்ணீங்கனா உங்களுக்கு கரெக்ட்டா வரும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க இப்போ நம்ம ஏதோ தப்பா தச்சிருவோம் தைக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கட்டு கட்டிடுவோம் இல்லீங்களா அந்த கட்டெல்லாம் வந்துட்டு பிரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் சாதாரண தையல் வந்து ஊசியால பிரிச்சிரலாம் இந்த மாதிரி கட்டு இருந்ததுன்னு சொன்னாக்க நம்ம இந்த மாதிரி கட்டர் மாதிரி யூஸ் பண்ணி அந்த கட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டு அதுக்கு அப்புறம் நம்ம தையல் வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த ஒரு மெத்தட்ல வந்துட்டு இந்த கட்டு பிரிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு பிசிரெல்லாம் கட் பண்ணனும் அப்படினு சொன்னாக்க நம்ம தச்சிட்ட பிறகு சின்னதா வந்து நூல் பீசர்லாம் இருக்கும் சோ அந்த நூல் பீசரெல்லாம் கட் பண்றதுக்கும் இந்த மெத்தட்ல நீங்க கத்திரிக்கோலை பிடிச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம அடுத்த இன்னொரு மெத்தட் பாத்துறலாம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படினு சொன்னாக்க இப்போ கத்திரிக்கோல் இருக்குங்க அந்த கத்திரிக்கோலை இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் சில டைம்ல இந்த மெத்தடும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மெத்தட் எதுக்கு அப்படினு சொன்னாக்க இப்போ நம்ம தையல் வந்து தச்சிருவோம் நம்மகிட்ட பிளேட் இருக்காது சில நேரங்கள்ல பிரிக்கிறதுக்கு லேட் ஆகும் சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மெத்தட்ல நம்ம சிசரை வச்சு நம்ம தையல்லாம் வந்து பிரிச்சிக்கலாம் நிறைய இடங்கள்ல இதுவும் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஆனா கவனமா நம்ம இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணனும் கையில நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணி கூடாது இத பாருங்க இப்போ இந்த மாதிரி தையல்லாம் பிரிக்கணும்னு சொன்னாக்க ஒரு பிளேட் மாதிரி நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்றீங்கனா கத்திரிக்கோல் வந்து ஷார்ப்பா இருக்கணும் இரண்டாவது நம்ம தையல் வந்து கரெக்ட்டா தையலை மட்டும் கட் பண்ணனும் நீங்க கிளாத் வந்து கட் பண்ணிட கூடாது உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பிளேட் மாதிரி வந்துட்டு இந்த கத்திரிக்கோலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட்ல இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நூலை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு சரியாயிடும் சரி வாங்க இப்போ இன்னொரு மெத்தடும் நம்ம பாத்துறலாம் இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படினு சொன்னாக்க சிசரை வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி கூட நம்ம பிடிக்கும்போது நம்ம டைட்டா பிடிக்கணும் சிசர் வந்து ஓபனா இருக்கு கத்திரிக்கோல் வந்து ஓபனா பிடிக்க கூடாது டைட்டா பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம தட்டறதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு சொன்னாக்க இப்போ நீங்க வந்து ஒரு 4-5 அடுக்குல துணி வந்து தைக்கிறீங்க அப்படினு சொன்னாக்க தைக்கும்போது நமக்கு மிஷின்ல வந்து சில நேரங்கள்ல தையல் வந்து சரியா விழாது அதே மாதிரி ரொம்ப மொத்தமா இருந்தாக்க தையல் வந்து நூல் வந்து கட் ஆகும் சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க இந்த மாதிரி வந்து இந்த கத்திரிக்கோலால இந்த பின் பக்கமா வந்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் வந்து கட் ஆகாம உங்களுக்கு ஃபினிஷிங்கா தையல் போடும் சோ அதுக்காக நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபோர்ஸா நீங்க தட்டினீங்கன்னா கத்திரிக்கோல் வந்து உடைஞ்சிக்கும் சோ இந்த மாதிரி நீங்க வந்து கத்திரிக்கோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் நன்றி